நேது நம்ம உடம்புல இருக்கிற நாள்பட்ட மலக்கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இப்படி கூட ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஆமாங்க, நான் இவ்வளோதான் சாப்பிட்றேன், சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாயிடுது, அதையும் மீறி சாப்பிட்டாக்கா எனக்கு அடிக்கடி பாத்ரூம் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? அப்படின்னா உங்க வயிற்றுல நாள்பட்ட மலக்கழிவுகள் தேங்கி இருக்குதுன்னு அர்த்தம். இது மாதிரி கழிவுகள் நம்ம உடம்புல தேங்கி இருக்கிறதால எந்த ஒரு வேலையும் நம்மளால சுறுசுறுப்பா செய்ய முடியாது, உடல் ரொம்ப சோர்வாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதனால நிறைய பேருக்கு மூட்டு வலி, கைகால் வலி, உடம்பு வலின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வருது. இப்ப நானும் நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற நாள்பட்ட மலக்கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் தான் இப்ப இந்த தம்பிக்கும் சொல்லி தர போறேன். இதுக்கு முதல்ல இது மாதிரி ஒரு கிளாஸ்ல மிதமான சுடுதண்ணியே எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான விளக்கெண்ணெயை ஊத்தி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. அப்படி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அதை நானும் எடுத்து தம்பிக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க சொல்லி கொடுத்துட்டேன். என் தம்பி காலையில தூங்கி எஞ்சதும் ஒரு டம்ளர்ல கொஞ்சோண்டு சுடுதண்ணி எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெயை ஊத்தி நல்லா கலக்கி எடுத்துக்க. அதுக்கப்புறம் அந்த சுடுதண்ணி மிதமான சூடா இருக்கும் போது எடுத்து வெறும் வயிற்றுலேயே மடுக்கு மடுக்குன்னு குடிச்சிட. அப்படி நீ அதை குடிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு 4-5 டைமுக்கு பாத்ரூம் வந்துனே இருக்கும். இது மாதிரி உனக்கு அடிக்கடி பாத்ரூம் வரும்போது உன்னுடைய குடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாமே சுத்தமாகி வெளியே வந்துடும். ஏன்னா உண்மையாலுமே இந்த விளக்கெண்ணெய் நம்ம உடம்புல இருக்கிற மலத்தை எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது. அப்படி இல்லைனாக்கா திரும்பவும் ஒரு டம்ளர்ல கொஞ்சோண்டு சுடுதண்ணியை எடுத்து ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி புழிஞ்சி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அது கூடவே 4 கல் உப்பையும் போட்டு கொஞ்சோண்டு தேனையும் ஊற்றி நல்லா கலக்குன்னு கலக்கி எடுத்துக்குங்க. இது ஏன்னா இந்த எலுமிச்சை பழத்துல வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு. இது நம்ம குடலை வேகமா சுத்தம் பண்ணி நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வராம பாத்துக்கும். இதை குடிச்சாலும் நான் சொன்ன மாதிரி 4-5 டைம் தொடர்ந்து பாத்ரூம் வரும். அப்படி எனக்கு நல்லா பாத்ரூம் வந்துருச்சு, என்னோட உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியே வந்துருச்சு, எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கொஞ்சோண்டு தயிர் சாதத்தை சாப்பிட்டு இதை முடிச்சுக்கிங்க. முக்கியமா இது மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணக்கூடாது. குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் தான் ட்ரை பண்ணணும். சரிடா தம்பி, இதுக்கப்புறம் நான் இவ்வளவுதான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை பத்திரமா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன்.